Praise the Lord. God bless you. வாழ்த்துக்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 8வது மாதம் 1ஆம் தேதி கால வழியில் நாம் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். எனக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தை துதியோடு கூட சோத்திரத்தோடு கூட நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். எப்போ நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் சோத்திரத்தோடு வந்து உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிறோமோ அப்பெல்லாம் தேவ சமூகம் நமக்கு முன்பாக வருகிறது. ஸோ இந்த நாளிலே கூட இந்த மாதத்தை துதியோடு சோத்திரத்தோடு ஆரம்பித்து கர்த்தருடைய கரத்தில் இந்த மாதத்தை நாம் அர்ப்பணிப்போம். அவர் கரத்தில் இருக்கிறது ஒரு நாளும் கெட்டு போகாது, ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது. ஆகையால இந்த மாதத்தை நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆரம்பிப்போம். 7 மாதம் பாதுகாத்த கர்த்தர் 8வது மாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர் இல்லைங்களா? சொல்லுங்க, அவர் நல்லவர் 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 சொல்லிட்டே இருப்போம். ஏசப்பா நீ ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர். ஓகே, நான் ஜெபிக்க போகிறேன். காட் பிளஸ் யூ. அன்பின் இரக்கங்களின் கிருபை நிறைந்த மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 7 மாதத்தில் எங்களுக்கு ஒரு குறை இல்லப்பா. 7 மாதம் முழுவதும் என் கர்த்தர் எங்களை தாங்கி நீர் சுமந்தீர், எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீர். இந்த 8வது மாதத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. அப்பா, இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த 8வது மாதம் முதல் நாளிலே என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. முதல் நாளிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கு இந்த 1ஆம் தேதி ஆசீர்வாதமாக இருப்பதாக. இதை காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வீடுகளிலே கர்த்தருடைய மகிமை நிறைந்து இருப்பதாக. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆரம்பிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே வாங்கப்பா, இரக்கமுள்ள பிதாவே வாங்கப்பா, மனதுருக்கமுள்ள பிதாவே வாங்கப்பா, மகிமையான பிதாவே வாங்கப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு சுவாமி நீங்க வாங்க, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க. அப்பா, இந்த மகிமையான பிரசன்னம் எங்களை சூர்ந்து கொள்ளட்டும். இந்த கல்வாரி ரத்தத்தில் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த ஆரம்ப ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தில் வருகிறதான ஆண்டவரே வாரங்கள், ஆண்டவரே நேரங்கள், நிமிடங்கள், செகண்ட் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் இருப்பதாக. இந்த மாதத்தில் வருகிற எல்லா நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா வாரங்கள் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா ரத்தத்தில் இந்த மாதத்தில் ஊழியங்களை மறைத்துக் கொள்ளும். திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, ஞானஸ்தான ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. சபையில் நடக்கிற ஊழியங்கள், திருமண காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பிரதிஷ்டைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆயிரங்கள் லட்சங்கள் பெருக இந்த மாதத்தில் மிகப்பெரிய அபிஷேகத்தின் வல்லமை சபையிலே கர்த்தர் ஊற்றுவீராக. இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளிலே பரிசுத்த ஆவியின் மகிமை நிரம்புவதாக, நிரம்புவதாக. உடைய மகிமை, உடைய வல்லமை நிரம்புவதாக. சபை சுற்றிலுமாய் கல்வாரி ரத்தத்தில் மறைத்துக் கொள்வீராக. உடைய பொன்னான கருத்துக்கு இந்த மாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எங்களுக்கும் ஊழியர்களுக்கும் சபைக்கும் விரோதமாக நிற்கிற எழும்பேர் அந்தகார வல்லமையை என் தேவனாகிய கர்த்தர் துரத்துவீராக. இயேசுவின் ரத்தத்தில் எங்களை மறைத்துக் கொள்ளும், சபையை மூடிக்கொள்ளும். இந்த நாள் ஆராதனை மறைத்துக் கொள்ளும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே மகிமைப்படுவீராக. துதித்து ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம் இரட்சகரும் மீட்பருமான எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு பாடலை பாடி நாம தொடர்ந்து பாஸ்டர் இமான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆராதனை நடத்துவார். பின்பு ஆழமான நல்ல ஒரு வார்த்தை கேட்டு நாம் கடந்து செல்வோம். காட் பிளஸ் யூ. நாம் பாடுகிற பாடல் ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த விசேஷமா 7 மாதத்தை சுமந்து 8வது மாதத்தில் கொண்டு வந்த கர்த்தர், நிறுத்தின கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் என்னோட கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ், glory. எஸ், ஆமென். பலமா கரங்களை தட்டி
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஆனந்த துணியாய் உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Glory, glory to God. கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். 7 மாதம் ஜெயம் தந்தார். 8வது மாதம் வெற்றி சிறப்போம், வெற்றி சிறப்போம். Amen. நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பதே எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பதே எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு மனமாய் பாடுவோம். உங்கள் வீடுகளிலே இந்த நாளிலே இந்த 1ஆம் தேதி மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, எம்பெருமான் இயேசு ராஜா இறைக்கு வருவாராக. ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் நல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். எஸ். ஆமென். உம்மையின் தேவனே,
உறக்கமும் நிறைந்தவர், உண்மையின் தேவனே உறக்கமும் நிறைந்தவர், எங்களை காப்பவர் உறங்குவதில்லையே, எங்களை காப்பவர் உறங்குவதில்லையே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே, அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் கடவுளை துதிக்க போகிறோம். பாஸ்டர் இமான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆராதனை நடத்தும்படி நான் கேட்கிறேன். கடவுளை இந்த மாதத்தில் ஆராதிக்கிற ஒரு மாதம், துதிக்கிற ஒரு மாதம், ஜெபிக்கிற ஒரு மாதம், ஜெயம் பெறுகிற ஒரு மாதம். கர்த்தர் துதிப்போம். வாழ்க, வாழ்த்துக்கள். God bless you. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். So praise the Lord. Greetings to you all in the blessed name of the Lord and Savior Jesus Christ. Today, as we church from Holy Gospel Prayers Ministry from India, the state of Karnataka, the city of Bangalore. So we have been came live to praise Jesus and we have been live to bless you all by His word, by the worship, and God's blessing will be upon your family and ministry and entire things what you have been looking forward in the coming days. Hallelujah. God has given you the month of August, the new month. So you have been entering to the new month. So we should enter by praising His name and worshiping His name and rejoicing in His name. Why? Because God was good to you all the 7 months and God will be good to you in the month of 8. So we have been standing in the month of August. August is a month of where you can see great miracles and blessing. God has given you everything. All the 7 months you have been blessed. But the month of August, God will give you a new thing, a new blessing. That is what God told to me, that I am going to give a new thing. A new thing. So the poor, the people who have been looking forward for the new thing, God will give you a new thing. Amen. If you believe that, come on, tell amen, that I am going to receive it in the name of Jesus. Yes, God is going to give a new thing. The people who have been inviting in His presence, in the presence of God, God will give you a new thing. Let it be anything, your ambitions, your career, your life partners, and your business, your money, financial things, your ministry, job, study, education. Let it be anything. God will give you a new thing. I confess again that God will give you a new thing, and God bless you by the word. And today my dad is going to preach to you all, and God is going to speak with us all by the word of God. Word of God delivers us. All the demons will be casting out from His name. All the sickness, all the diseases, all the coronavirus is going to go from this nation, from this world. God will be doing a great miracles by His name. Hallelujah. Yes, God is going to give a new thing to your family. If you believe that God is going to give a new thing to me, I believe that God will be giving me a new thing in the month of August. Let your belief give you by His will. Hallelujah. We praise your name. So let you all praise and let you all worship the Lord. And let you all sing the Bless the Lord, O my soul song. And let you all rejoice in His name, and let you all praise the Lord.
Bless the Lord, oh my soul. Oh, my soul. Worship His holy name. Oh, sing like never before. Oh, my soul, we worship Your holy name. Bless the Lord, bless the Lord, oh my soul. Oh, my soul, worship His holy name. Sing like never before. Oh, my soul, I'll worship Your holy name. The sun comes up. The sun comes up. It's a new day dawning. It's time to sing Your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing till the evening comes. Oh, bless the Lord, oh my soul. Oh, my soul, worship His holy name. Sing like never before. Oh, my soul, I'll worship Your holy name. You're rich in love and You're slow to anger. Your name is great, Your heart is kind. For all Your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul. Oh, my soul, worship His holy name. Sing like never before. Oh, my soul, I'll worship Your holy name. Oh, we worship Your holy name. Once again, bless the Lord. Oh, bless the Lord, oh my soul. Oh, my soul, worship His holy name. Sing like never before. Oh, my soul, I'll worship Your holy name. Why worship Your holy name? Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation, He rose and conquered the grave. Jesus conquered the grave. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the Lift your hands and sing with me. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save. Jesus, You are mighty to save me, Lord, from all the sickness, from all the pain, from all the trouble, from all the problems. My Lord, You are mighty to save me, Lord. I am before Your presence, Lord. Let Your shield, You are my shield to protect my family, Lord. Yes, Lord, hallelujah. Oh, Savior, He can move the mountains. My God is mighty to save.
is mighty to save forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Oh, yes, Lord. Save you, you can move the mountains. But Lord, you are so good to us, Lord. You shall do the wondrous miracles, Lord. We have been waiting for to receive that Father. We thank you, Lord. And we bless your name, Lord. Hallelujah. We bless your name, Father. We thank you, Lord. Yes, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We thank you. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் தம் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு தம் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் தம் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க, ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஆகஸ்ட் மாசத்தை அது மூடுதம். ஹalleluya. நம்ம எடுத்து அப்படியே இருக்கு. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சொல்லுங்களேன், ஒரு மகிமையின் மேகம். பாடும்போது இருக்கிற இடம் பரிசுத்தாவியானவர் நிரப்புவார். ஒரு அபிஷேகம் நிறைவிட்ட ஆவியானவரே, இந்த மாதம் முழுவதும் என் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுங்க. எல்லா பயங்களை எடுத்து போடுங்க ஆவியானவரே. எல்லா பயங்கள், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகட்டும் அப்பா. தேவனுடைய கிருபை இறங்கட்டும் ஆவியானவரே. எல்லா பயத்தின் ஆவி கர்த்தர் சுட்டறிங்கப்பா. நெற்றி மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் தம் ஜனத்தை விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் தம் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க, ஒரு மகிமையின் மேகம் தம் இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் தம் ஜனத்தை மூடுதே. Hallelujah, 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 hallelujah. We thank you, Lord, Heavenly Father, Lord, we praise your name. இப்பொழுது கூட அற்புதமான மகன் இமான் ஒரு ஜெபம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஊழியர்களுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக அற்புதமாய்
இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் நான் ஜெபிக்கும்படி அவரை கேட்கிறேன். So ஜெபிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. So let you all pray that hallelujah. Isappa, we thank you Lord. Jesus, we thank you Lord. இயேசுவே நன்றி அப்பா. அப்பா ஏசியால இப்படியே இருக்கு சுவாமி. இமை பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உரக்கமான இரக்கங்களால் உன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வேன் என்று தேவனே. ஹalleluya. அப்பா நீங்க எங்களை உரக்கமான இரக்கத்தால் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா, எங்களை அணைத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. ஹalleluya. அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா அந்த பொல்லாத வைரஸை கர்த்தர் நீங்க நிர்மூலமாக்கி போடுங்க ஆவியானவரே. அப்பா தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆவியானவரே. அப்பா பயந்து போய் இருக்கிற எல்லா ஊழியக்கார குடும்பங்களுக்கு பயம் இல்லாமல் அவர்கள் வாழட்டும் ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் பயத்தை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் தொல்லைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. எல்லா பொல்லாத பயத்தை கர்த்தருடைய நாமத்தில் சுட்டரிக்கணும் அப்பா. எல்லா பயங்களை எடுத்து போடுங்க ஆவியானவரே. அப்பா இந்த வைரஸ்ல கர்த்தர் எங்களை மிக சீக்கிரமாக கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. அப்பா 7 மாதம் கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொண்டீங்க சுவாமி. இந்த 8வது மாதத்தில் தேவனுடைய பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்க சுவாமி. அப்பா எல்லா பொல்லாத வியாதிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க அப்பா. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலெடுத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. மீண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஊழியக்கார மனை பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. கூடவே பலப்படுத்துங்க சுவாமி. ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லா சுகமா டிஸ்சார்ஜ் ஆகி எல்லாரும் கொண்டு வாங்க சுவாமி. நம்முடைய கிருபையால மூடிக்கொண்டு மீண்டுமா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லா துதிகளின் மகிமை உமக்கு ஒருவருக்கே அப்பா. அது மட்டும் இல்ல, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இது ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்யுங்க அவளுக்கு கொடுப்பீராக சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதிகளின் மகிமை உமக்கு ஒருவருக்கே. We give all the glory to your name Lord. In Jesus name we praise the Lord. Amen. Hallelujah. Thank you. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் குடும்பமா உங்களுக்கு ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். Praise the Lord. God bless you. ஆண்டவரும் இரட்சகருமான எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த 1ஆம் தேதி காலையில கர்த்தரை பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். காரணம் என்ன? நமக்கு நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம முடிக்க இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு சண்டே ஆராதனை கண்டிப்பாக எல்லாரும் ஆலயத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த 1ஆம் தேதி நாள் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருப்பதாக. இந்த 1ஆம் தேதி காலை ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் மாதந்தோறும் இதை நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த ஊழியம் ஆரம்பித்த எல்லா நாட்களும் 1ஆம் தேதி காலையில் இந்த ஆராதனைகள் நடந்து வருகிறது. கர்த்தர் இதை நடத்தி வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியம் ஆரம்பித்த எல்லா நாட்களும் ஒரு மாதமும் தவறாமல் 1ஆம் தேதி காலை ஆராதனை நாங்கள் நடத்தி வருகிறோம். தேவனுக்கு மகிமையாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, பிதாவுக்கு மகிமையாக. ஆகையால தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படட்டும். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த மாதத்திலே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை என்ன செய்யக்கூடாதா? சிந்திக்கவே கூடாது. இந்த மாதம் வருகிற நாட்கள் எப்படி இருந்த அதெல்லாம் விட்டுணும். இந்த மாதத்தில் நான் நல்லா வாழப்போறேன், அதை மட்டும்தான் நம்ம சிந்திக்க வேண்டும். முந்தினவைகள் நினைக்க கூட கூடாது. பழைய காரியங்கள், பழைய சம்பவங்கள், நம்முடைய என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். முந்தினவைகளை நினைக்க கூட கூடாது. புது வாழ்க்கை இந்த 8வது மாதத்திலிருந்து நீ ஒரு பிளான் பண்ணி ஒரு முடிவெடுத்து இந்த 8வது மாதம் அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீ அர்ப்பணித்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கணும். முந்தைய நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய காரியங்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்க கேட்போமா? எடுத்து வாசிப்போம்.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய காரியங்கள். நாம் புது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இது விசேஷமான மாதம். இவ்வளவு நாட்கள் உன்னை கர்த்தர் பாதுகாத்து வந்தார் என்று சொன்னா இந்த 8வது மாதம் மிகுந்த விசேஷமான மாதம். எத்தனையோ பேர் இந்த மாதத்தை பார்க்காம போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். உன்னை கர்த்தர் உயிரோட வைத்திருக்கிறார். போன வாரம் 2 நாளுக்கு முன்பாக கூட மிகப்பெரிய பெங்களூர் பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரர் இழந்துட்டார். அவருக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 8வது மாதம் வரைக்கும் தேவனை வைத்திருக்கிறார் என்று சொன்னா முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெற்றுக் கொள்வான். முந்தினவைகள், கடவுளுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் நம்ம இடத்தில் இருந்ததோ அதெல்லாம் நாம் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். புது மாதத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னா ஒரு புது சிருஷ்டியா இருக்க தேவன் விரும்புகிறார். ஒரு புது மாதத்தில் நாம் வருகிறோம், ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அப்பா, இந்த 8வது மாத வரையிலும் எனக்கு ஜீவனை தந்தீரே, இந்த 8வது மாத வரையிலும் எனக்கு ஆரோக்கியம் தந்தீரே, 8வது மாதம் எனக்கு உணவு கொடுத்தீரே. எத்தனையோ சளி, இருமல், ஜுரம் எல்லாம் வந்திருக்கலாம், ஆனாலும் என்னை கிருபையாய் பாதுகாத்தீரப்பா. எனக்கு நோயில்லாத சுகவாழ்வு தந்தீர் ஆண்டவரே. ஆகையால இதை காண்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், இந்த உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், தேவ பிள்ளையே, ஒன்று நீ நினைக்க வேண்டும், உன்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னா மகா கிருபை. பணம் காக்க முடியல, பலன் காப்பாற்ற முடியாமல் போனது, நான் தான் பலசாலி என்று சொன்னவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். ஆனா கர்த்தருடைய மகா கிருபை உன்னை உயிரோடு கூட கர்த்தர் கொண்டு வந்து இந்த 8வது மாதத்தில் வைத்திருக்கிறார். அகிலத்தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெற்றுக் கொள்வானா. அகில முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இனி புது வாழ்க்கை நம்ம ஆரம்பிப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் ஒரு புது சிருஷ்டியாய் மாறணும். இந்த மாதத்திலே நான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி காலவழியில எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் உமக்கு விருப்பமில்லாத எல்லாத்தையும் அறிக்கை செய்து நான் விட்டுறேன். ஆண்டவரே, நான் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டுறேன் என்று நீ சொன்னாவே வேதம் சொல்லுகிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போமா? மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமங்களை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீர், உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் கிருபை செய்கிறபடினால் அவர் என்றென்றைக்கும் கோபமையாய் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். அதை நீ திரும்பி பார்க்கலாமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கடவுள் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றதை விட என்னை பாதுகாத்தாருன்னு நன்றி சொல்லலாம். 8 மாதம் உன்னை கொண்டு வந்தார். ஆகையால கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அவர் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டாராம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர் இரக்கத்தின் தேவன். இந்த புது மாதத்தில் ஒரு புதிய கிருபையை பெற்ற பிள்ளைகள் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். அவர் நல்லவர். புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இனி வாழ்கிற எல்லா நாளும் நான் உமக்காக வாழ்வேன், நான் உம்மை உயர்த்துவேன், நாமத்தை நான் துதிப்பேன். ஏசப்பா, எனக்கு ஜீவனை தந்தீங்க, எனக்கு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல வருமானம் குறைவுதான், ஆனாலும் நான் பட்டினியா இல்லாமல் என்னை போஷித்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
எல்லாருக்கும் நிறைய இருந்தது, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. 7 மாதம் அந்த கொஞ்சம் கூட எனக்கு நிறைவா இருந்தது என்று சொல்லி நீ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கத்தை பெற்றுக் கொண்டால், வேதம் சொல்லுகிற தேவ பிள்ளையே, யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுத்து சத்தமாய் வாசிப்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போகாது, ஒருவனும் அவைகளை என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. யாரெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ பாவங்களை, அவர் சொல்லுகிறார், என் கரத்துக்குள் உன்னை வைத்துக் கொள்வேன். ஆண்டவரே, நான் அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விட்டேன். 7 மாதம் ஒருவேளை உமக்கு பிரியமில்லாததை நான் செய்திருந்தா என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி புது வாழ்க்கையிலே ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு புது அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும். எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம், இனி காலம் இல்லை. பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இதை காண்கிற பிள்ளைகள் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார், எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக என்று சொன்னார். இந்த நாளிலே இதை காண்கிற எல்லா பிள்ளைகள் மேல் ஒரு புதிய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முந்தினவைகள் இணைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் என்று நாம் சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவைகளை ஒருவனும் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஒருவனும் என் கரத்திலிருந்து அவைகளை பறித்துக் கொள்ள முடியாது. காரணம் என்ன? நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் கரத்தில் என்னை அர்ப்பணிக்க வேண்டுமானால் முந்தினவர்கள் இணைக்க வேண்டாம். பூர்ணமான சிந்திக்காமல் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவர் கரத்தில் நான் வந்து அடங்கி இருக்கும் போது அவர் என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்த காத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த விரும்புகிறார். இந்த 8வது மாதம் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வோம், ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்காய் வாழ்வோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்தில் வழியும் அவானந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். புது மாதத்தில் நீ எப்போ நான் பழைய பாவங்களை விட்டுட்ட ஆண்டவரே, இனி நான் உமக்காக வாழ போறேன், நம்ம புறப்பட்டு வரோம்னு சொன்னா பைபிள் சொல்லுது, நான் புதிய காரியத்தை செய்வேன். 8வது மாதம் எழுதி வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. ஒருவேளை திருமணம் இருக்கலாம், ஒருவேளை வீடு வாங்குற காரியங்கள் இருக்கலாம், ஒருவேளை இதுவரையிலும் வருமானம் குறைவா இருந்து திடீர்னு ஒரு நல்ல வருமானம் இருக்கலாம், இல்ல நீ ஜெபிக்கும் போது ஒரு புதிய அபிஷேகம் உன்மேல் இறங்கி வரலாம். ஒருவேளை உன் சபை காண்கிற எத்தனை பரிசுத்தவான்கள் இதை பார்க்குறீங்க, எனக்கு தெரியும், ஊழியக்காரங்க என்னோட கூட பேசுறீங்க, உங்க சபை குறைவு ஜனங்கள் இருந்திருக்கலாம். நீ எப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறியோ, எப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத அறிக்கை செய்து விட்டு விட்டு எனக்கு ஆண்டவருடைய சமூகம் போதும் என்று நாம் விரும்புகிறோமோ, அந்த விருப்பத்தின்படி தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை சபையில ஊற்றுவார். ஆகத்தான் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூரணமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும். நான் முடிவெடுத்தா மட்டும்தான். உமக்கு பிரியமானதை நான் செய்யறேன் ஆண்டவரே, இல்லைங்களா? உமக்கு பிரியமாய் நான் வாழ்றேன் அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் முடிவு எடுப்பார், ஒரு புதிய காரியத்தை செய்வார். எப்படி? வனாந்திரத்தில் வழியும் அவானந்திர வழியில் ஆறுகளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழியே இல்லை, எந்த பக்கமும் வழி இல்லை, எங்கேயுமே ஆசீர்வாதம் வர இடமே இல்லை, யாரும் கொடுக்கிறவங்க கூட கொடுப்பாங்கன்னு என்ன இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்க வாசல். ஆண்டவர் சொல்றார், வனாந்திரத்தில் வழியும் அவானந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். எங்கே இல்லை, எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போதான் உனக்கு அற்புதமே நடக்கும். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. இப்போதான் உனக்கு அற்புதம் நடக்கும். 4 பக்கமும் ஸ்டாப் ஆயிடுச்சு, எங்கேயுமே இல்லை, பார்த்ததெல்லாம் ஒண்ணே இல்லாம போச்சு. என்ன பண்றது ஆண்டவரே?
என்று நீ யோசிக்கும் போதுதான் அவர் சொல்லுகிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்படி இருக்குமா, அது இப்பொழுதே தோன்றும். 8வது மாதம் ஆரம்பம் 1ஆம் தேதியே உனக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. இதை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்க, ஆரோக்கியமா இருக்க, தீர்காயுசா வாழ எங்கள் மனதார நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ, தீர்காயுசா வாழ எங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, முந்தைய நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பாவலை மறைக்கிறவன் வாழ்வனை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவர் கரத்தில் இருக்கிற பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, என் கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. என் கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. ஆகையால நாம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். இதோ புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும். இப்பொழுது ரேட்டு போடுங்க, 1ஆம் தேதி நாளிலிருந்து எண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ போறேன், உம்முடைய ஊழியத்தை செய்ய போறேன், அப்பா சோத்திரம் சோத்திரம் நீ சொல்லி கொண்டு இருக்கும் போது உனக்கு ஆசீர்வாதம் ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வனாந்திரத்தில வழியும் அவானந்தர வழிகளை ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். எந்த இடத்துல எனக்கு வழி இல்லை, அங்கதான் உனக்கு வழி பிறக்கும். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள். காண்கிற உன்னை, உன் குடும்பத்தை, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெற்றவர்கள், பெரியவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வீட்டில் வயதானவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லார் மேலும் அப்படியே இறங்கி வரும். எல்லா குடும்பத்தின் மீது அப்படியே மகிமை இறங்கி வரும். நான் விசுவாசிக்கிறேன், உன் அப்பம் தண்ணீர் மாவு எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படும். காரணம், எந்த இடத்திலும் எனக்கு வழி இல்லை நீ சொல்ற இல்லையா, கொஞ்சம் தான் வருமானம், அதைத்தான் தேவன் ஆசீர்வதித்தார். 7 மாதம் நீ புசித்து ஜீவனோடு இருக்கிற, நீ உயிரோடு இருக்கிற அந்த கொஞ்சம் வருமானம் தான், அதை தேவன் ஆசீர்வதித்தார். 7 மாதம் ஆசீர்வதித்த கடவுள் 8வது மாதம் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வனாந்தரத்தில் வழியும் அவானந்தர வழிகளை ஆறுகளையும் கர்த்தர் உண்டாக்குவார். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் ஜெபித்தேன், என்ன பேச வேண்டும் ஆண்டவர்? 8வது மாதம் கர்த்தர் சொன்னார், 8வது மாதம் என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அது எப்படி இருக்கும்? எல்லா இடத்திலும் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கும். அந்த நேரத்தில் தான் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இது சத்தியம், இது உண்மை. வேதம் ஒரு நாளும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வேதம், ஒரு நாளும் நம்மை கைவிடாத, நம்மை காக்கிற வேதாகமும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. குடும்பமாய் சபையாய் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென். ஒரு கோரஸ், ஒண்ணே ஒரு 2 சரணம் பாடி நான் ஜெபிக்க இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்ல மட்டுமா? ஆமென். காட் பிளஸ் யூ. ஓகே, எஸ். கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி துதிப்போம். கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை செய்ய போகிறார். வனாந்தரத்தில் வழியும் அவானந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்க போகிறார். என் வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் என்னை உயர்த்த போகிறார். ஒரு நாளும் என்னை மறக்காத தேவன். அவர் நல்லவர், அவர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். Glory. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மேதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. Amen. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வனாந்தரத்தில் வழியும் அவானந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவார். அவர் சொல்லுகிறார், நம் தேவனாகிய கர்த்தர், என் கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது, அது ஒரு நாள் கெட்டு போகாது, நான் அவர்களின் நித்திய ஜீவனை தருகிறேன். அந்த இயேசு நல்லவர். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர்,
சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆமென், ஹல்லேலூயா. 8வது மாதம் 7 மாதம் காத்து வந்தார், அவர் நல்லவர். 7 மாதம் ஒரு குறை இல்லாமல் பாதுகாத்தார், அவர் நல்லவர். 7 மாதத்திலே எந்த வியாதியும் அணுகாமல் நம்மை காத்த இயேசு நல்லவர். ஆமென், glory. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இன்னும் ஒரு சரணத்தை பாடி ஆமென். அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, இந்த 8வது மாதம் அழாதே, நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிரு. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. தேவ பிள்ளையே, இந்த 1ஆம் தேதி நாளிலே கூட உங்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ரிபப உஷந்தர பலதியா, ஓரிகா ககன மனதிர பல துரப பௌந்தர பல ஷகர பலனி, ஓரிகா ககன மம மயதுர பபனி அந்தன கரபலனியா. எங்கள் அன்பின் இரக்கங்களின் கிருபை நிறைந்த மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த ஊழியம் உமது, ஆத்துமா உமது, சபை உமது. அப்பா, நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று சொன்னீங்கப்பா. அப்பா,
எங்கள் வாழ்க்கையில முந்தைய நினைக்காம பூரணமானவரை சிந்திக்காம ஓடி வரும்போது நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். நீங்கள் அறியீர்களா? அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்துல வழியும் அவானந்தர வழிகள் ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த புதிய மாதத்தில என் பிள்ளைகளுக்கு ஒரு புது புது ஆசீர்வாதங்கள் தோன்றட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும், சபையை காத்துக்கொள்ளும், சபையில கொடுத்த குடும்பங்களை காத்துக்கொள்ளும். அடிமை மனைவி பிள்ளைகள், இந்த நாள் வந்த அற்புதமான என் பிள்ளைகள், சபையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்கள், எனக்கு தோள் கொடுக்கிற பிள்ளைகள், துணை நிற்கிற பிள்ளைகள், எனக்கா ஜெபிக்கிற பிள்ளைகள், எனக்கா ஜெபிக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகட்டும், எல்லா ஆரோக்கியமா வாழட்டும். நம்ம தேசவன்னு காப்பாடு சுவாமி, நம்ம ராஜ்யவன்னு நம்ம பட்டவன்னு காப்பாடு சுவாமி. என் தேசத்தை, என் ராஜ்யத்தை, பட்டணத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. சபை சுற்றிலும் வேலி போடுவீராக. பரலோக பிதாவே, இந்த ஊழியம் முடிவு சுவாமி, இந்த 1ஆம் தேதி இதை காண்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஒவ்வொரு வீடுகளிலே ஒரு புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் சொல்லட்டும், இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் இதுவரைக்கும் தடையா இருந்ததெல்லாம் இன்றைக்கு நிறைவேறினது என்று சொல்லட்டும். ஆண்டவரே, 8வது மாதம் வந்த உடனே பிள்ளைகள் எல்லாம் பேசிக்கொள்ளட்டும். 8வது மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில புது புது காரியங்களை செய்தார் என்று சொல்லி உம்மை துதித்து பாடட்டும். ஆண்டவரே, வருமானம், வியாபாரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசினஸ் கம்பெனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, சின்ன சின்ன வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆட்டோ டிரைவர், கால் சென்டர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. சின்ன சின்ன வியாபாரிகளை ஆசீர்வதியும், பெரிய வியாபாரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வியாபாரம், வருமானங்கள், லைன் மாற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். இந்த மாதத்தில் எல்லாருடைய வருமானங்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பீராக. தகப்பனே, அப்பம், தண்ணீர், மாவு, எண்ணெய் ஆசீர்வதிப்பீராக. சபையில படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும், காலேஜுக்கு போற பிள்ளைகள் ஆசீர்வதியும். வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். டாக்டர், நர்சுகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். போலீஸ் அதிகாரிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, அப்பா இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகள், தேசத்தின் அதிகாரிகள், தலைவர்கள், நம்முடைய நாட்டின் பிரதமர், இந்த நாட்டின் முதலமைச்சர் ಯಡಿಯೂರಪ್ಪ ಆಶೀರ್ವದಿಸು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರನ್ನೂ ಕಾಪಾಡು, ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ದಯೆ ಇರಲಿ. ನಮ್ಮ ಪ್ರಧಾನಿ ಇನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸು ಸ್ವಾಮಿ. எல்லாரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் காப்பாற்றுங்க. என் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. சபையை பாதுகாத்துக் கொள்ளும். ஜெருசலேமை ஆசீர்வதியும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா உலகத்தில் வாழ்கிற பரிசுத்தவான்களை ஆசீர்வதியும். தேசத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு வீடுகளுக்கு போகும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. கொரோனா இந்த மாதத்தில் இல்லை என்ற வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை தாரும். ஏசப்பா, எங்க எல்லா ஜெபத்தை கேட்டீர நன்றி. நீர் மகிமைப்படும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே சுவாமி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். முகக்குப்புற விழுந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதித்து ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம். ரட்சகரும் மீட்பருமான எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய அனுநிக்கமும் நம்மோட, நம்முடைய ஊழியர், நம்முடைய குடும்பங்களோட ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளோட, எல்லா பரிசுத்தவான்களோடும், இனி திறக்கப்போற சபை ஊழியர்கள் எல்லா பரிசுத்தவான்களோடும் இரக்கம், கிருபை, ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், சமாதானம், தீர்காயுசு நம்மோட சபையில கொடுக்கப்பட்ட எல்லா குடும்பங்களும் இருந்து காத்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதிருப்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God bless you. என்னாகவும் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தினுமாய் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை, நம்ம சபையை, சபையில கிடைத்த குடும்பங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you.